बच्चों वेलकम टू लर्न ए लिटिल एक्स्ट्रा இன்னைக்கு பரீட்சையா தமிழ்நாடு சிலபஸுடைய 10th ரோமன் தான் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 10th ரோமனுக்கு. அப்போது அந்த 5 மார்க்ஸும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை முழுசாக கவனமாக பாருங்கள். காலி ஜஹக் பரோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. பார்ட் 2 அப்படின்னா லெசன் 2ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வஹ் கலம் ஹை, அது பேனா. கவனிங்க, கலம் அது ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். சரி, அங்கே டேஷ் இருக்கும், நீங்கள் வஹ் இருக்கும், டேஷ் ஹை இருக்கும். வஹ் கலம் ஹை, அது பேனா. இந்த ஹைக்கு இங்கே நம்ம மீனிங் சொல்லக்கூடாது, ஏன்னா தமிழில் அது பேனாவாக இருக்கிறது அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கணும். சரியா, வஹ் கலம் ஹை. ஹிந்தியில் ஆனால் கண்டிப்பாக ஹை போடணும். புரியுதுங்களா? ஹைனா என்ன மீனிங்? இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அப்படின்ற மீனிங் வரும். அதனால் நம்ம இந்த இடத்துல ஹைக்கு மீனிங் சொல்லக்கூடாது. வஹ் கலம் ஹை, அது பேனா. வஹ் கியா ஹை, அது என்ன. வஹ் கலம் ஹை சேம் சென்டென்ஸ், ஆனால் டேஷ் எங்கே இருக்குது? வஹ்ல இருக்குது. புரியுதுங்களா? டேஷ் கலம் ஹைன்னு இருக்கும். வஹ் கலம் ஹை, அது பேனா. யஹ் மேஜ் ஹை, இது மேஜை. வஹ் கிதாப் ஹை, அது புத்தகம். சரிங்களா? அடுத்து பாட் 18. 18னா 18. சரியா? ஆத்மி கே 2 ஹாத் ஹோத்தே ஹை. ஆத்மினா மனிதன், மேன். மனுஷனுக்கு எத்தனை கை இருக்குது? 2 கை இருக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆத்மி கே 2 ஹாத் ஹோத்தே ஹை, மனிதனுக்கு 2 கைகள். 2னா 2 தெரியும், ஹாத்துனா கை. சரியா? மனிதனுக்கு 2 கைகள் இருக்கின்றன. சரியா? हम आँखों से देखते हैं, நாம் கண்களால் பார்க்கிறோம். ஆங்கோ அப்படின்னா கண். சரியா? கண்கள். தேக்தே அப்படின்னா பார்க்கிறோம். சரியா? ஹம் ஆங்கோ சே தேக்தே ஹே, நாம் கண்களால் பார்க்கிறோம். முஹ் மே தாந்த் ஹோத்தே ஹே. முஹ்னா என்னது? வாய். சரியா? வாயில் தாந்த் அப்படின்னா என்ன? பல்லு. பல்லு இருக்கிறது. முஹ் மே தாந்த் ஹோத்தே ஹே, வாயில் பற்கள் இருக்கின்றன. சரியா? தும் ஹாத்தோं से अच्छे काम करो, நீ கைகளால். ஹாத்துனா நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, என்னது? கை. கைகளால். அச்சே காம் கரோ, நல்ல வேலைகளை செய். காம்னா ஒர்க்கு, வேலை. கரோனா செய். சரியா? தும் ஹாத்தோं से अच्छे काम करो, நீ கைகளால் நல்ல வேலைகளை செய். 5th ஒன் பாருங்கள். சாம்ப் கே கான் நஹி ஹோத்தே. சாம்ப்னா என்ன? பாம்பு. பாம்புக்கு கான் நஹி ஹோத்தே. கான்னா என்ன? காது. நஹி ஹோத்தே இல்லை. சரியா? பாம்புக்கு கான்னா காதுகள் இல்லை. சாம்ப் கே கான் நஹி ஹோத்தே. இப்போ பாருங்கள் பார்ட் 20. பாரத் கே உத்தர் மே ஹிமாலய் பஹாடு ஹை. பாரத் அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவுடைய உத்தர்னா நார்த்து. சரியா? நார்த்தில் ஹிமாலய் பஹாடு ஹை, இமயமலை இருக்கிறது. பாரத் மே கை தர்மோ கே லோக் ரஹத்தே ஹை. கை தர்மோ, அங்கே பாருங்கள், மோ மேலே என்ன போட்டிருக்காங்க? இர் மாத்திரா போட்டிருக்காங்க. அப்போது த இர் மோ, தர்மோ கே லோக் ரஹத்தே ஹை. பாரத் மே கை தர்மோ கே லோக் ரஹத்தே ஹை. இந்தியாவில் பல கை அப்படின்னா பல, மெனி. சரியா? தர்மோ அப்படின்னா தர்மனா என்ன? மதம். மதங்களை சேர்ந்த மக்கள். லோக்னா மக்கள் வசிக்கிறார்கள். பாரத் மே கை தர்மோ கே லோக் ரஹத்தே ஹை. அடுத்து 4th ஒன் பாருங்கள். थर्ड वन भाषाएं अलग अलग है लेकिन उनका विचार एक है. பாஷாயேனா என்னது? மொழிகள். மொழிகள் அலக் அலக், டிஃப்ரெண்ட் தான் இல்லையா, தனித்தனியாக தான் இருக்குது. லேக்கின் உன்கா விச்சார் ஏக் ஹை. ஆனால், லேக்கின் ஆனால், உன்கா அவர்களுடைய, விச்சார் எண்ணம், ஏக் ஹை ஒன்று தான். அதாவது மொழிகள் தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுடைய எண்ணம் ஒன்றாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா? பாரதத்தில் நிறைய மொழிகள் பேசுகிற மக்கள் வசிக்கிறோம். ஆமாண்ணா இல்லையா? அப்படி இருந்தாலும் நம்ம எல்லோரும் என்னது? வி ஆர் இண்டியன்ஸ். அதான் நம்மளுடைய எண்ணம் என்னது? ஒன்று தான். என்னது? நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க.
भाषाएं अलग अलग है लेकिन उनका विचार एक है. பாரத் மேரா தேஷ் ஹை. பாரத் அப்படின்னா இந்தியா, மேரா அப்படின்னா என்னுடைய, தேஷ்னா நாடு, இந்தியா என்னுடைய நாடு. 5th ஒன், பாரத் மே கை நதியா பஹத்தி ஹை. பாரதத்தில் கைனா பல, மெனி இல்லையா, நதியானா நதிகள்னு நாம் தமிழ்லையும் சொல்லுவோம், ஆறுகள், ரிவர்ஸ். பஹத்திகைனா ஓடுகின்றன. பாரத் மே கை நதியா பஹத்திகை. பாரதத்தில் பல நதிகள் ஓடுகின்றன. சரியா? அதுக்கப்புறம் பாட் 21, மகாபலிபுரம் கி யாத்ரா கைசி ரஹி. மகாபலிபுரம் அப்படின்னு என்னது? சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, மகாபலிபுரம், அதுதான். யாத்ரானா டூர்னு அர்த்தம், பயணம். கைசி ரஹி எப்படி இருந்தது. மகாபலிபுரம் கி யாத்ரா கைசி ரஹி. அடுத்து பாருங்கள், 2nd ஒன், ஏ மூர்த்தியா பத்தரோं के टुकड़ों को काट कर बनाई गई है. இந்த மூர்த்தியான சிலைகள், இந்த ஸ்டாச்சூஸ், பத்தரோं के टुकड़े, டுக்கடோம் அப்படின்னா என்ன? பத்தர்னா என்ன? கல், பாறை, எல்லாத்துக்குமே அதே தான் சொல்லுவாங்க. சரியா? பத்தரோं के टुकड़ों, டுக்கடோன்னா என்னது? பீசஸ், பாறைகளுடைய துண்டுகளை காட்கர் அப்படின்னா கட் பண்ணி, பனாயி ஜாத்திகை உருவாக்கப்படுகின்றன. சரியா? ஏ மூர்த்தியா पत्थरों के टुकड़ों को काट कर बनाई गई है. ओके. वहाँ बार बार जाने की इच्छा होती है. वहाँ அங்கே, பார் பார் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப, ஜானே கி போகிறதுக்கான, இச்சா அப்படின்னா ஆசை, होती है ஏற்படுகிறது. வஹா பார் பார் ஜானே கி இச்சா होती है அங்கே திரும்ப திரும்ப போகிறதுக்கான ஆசை ஏற்படுது. वहाँ की मूर्ति कला अद्भुत और अनोखी है. அங்கே உள்ள ஸ்டாச்சூஸ், அந்த ஸ்கல்ப்சர்ஸ் என்னது? சிற்பக்கலை அற்புதமானது. அத்புத்னா அற்புதமானது, அவர்னா அண்டு, அனோக்கினா தனித்துவமானது, யூனிக்கானது. சரியா? वहाँ की मूर्ति कला अद्भुत और अनोखी है. தென் 5th ஒன் பாருங்கள், மந்திரோं की मूर्तियाँ बहुत सुंदर है. மந்திர்னா என்னது? கோவில். கோவில் உள்ள சிலைகள், மூர்த்தியான சிலைகள், பஹுத் ரொம்ப, சுந்தர்னா அழகாக இருக்கின்றன. மந்திரோं की मूर्तियाँ बहुत सुंदर है. அதுக்கடுத்து பாட்டை என்னது? 22க்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், त्योहार 2 प्रकार के होते हैं. त्योहारना फेस्टिवल, 2 प्रकार के होते हैं. दोना 2 இல்லையா, प्रकारना 2 வகையாக இருக்குது. त्योहार 2 प्रकार के होते हैं. பாருங்கள் அடுத்து, भारत सन 1947 अगस्त 15 को आज़ाद हुआ. பாரதம் சன் 1947 அப்படின்னா என்ன தெரியுமா? 1947 ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் சன் முன்னாடி போடுவாங்க ஹிந்தியில். 1947 ஆகஸ்டில் 15க்கோ என்னாச்சு? ஆஜாத் ஹுவா, சுதந்திரம் அடைந்தது. இந்தியா 1947, 1947 ஆகஸ்ட் 15க்கு இந்தியா என்னாச்சு? சுதந்திரம் அடைந்தது. அடுத்து ஆஜாத்னா சுதந்திரம், சரியா? இண்டிபெண்ட் ஆச்சு. भारत सन 1947 अगस्त 15 को आज़ाद हुआ. 3rd ஒன் பாருங்கள், प्रधानमंत्री राष्ट्रीय झंडा फहराते हैं. प्रधानमंत्रीனா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? ராஷ்ட்ரிய ஜெண்டா அப்படின்னா தேசிய கொடி, ஜெண்டானா ஃப்ளாக், கொடி. சரியா? தேசிய கொடியை ஃபஹராத்தே ஹை அப்படின்னா என்ன? பறக்க விடுகிறார் அப்படின்னா என்ன? கொடியேற்றுறாரு. என்னைக்கு? 15th अगस्त. சரியா? प्रधानमंत्री राष्ट्रीय झंडा फहराते हैं. नेक्स्ट 4th ஒன் பாருங்கள், मुसलमान लोग नमाज पढ़ते हैं. मुस्लिम्स, मुसलमाना என்ன? முஸ்லீம்ஸ். முஸ்லீம்ஸ்லாம், முசல்மான் லோக்னா முஸ்லீம்ஸ், முஸ்லீம் மக்கள்லாம் நமாஜ் படுத்தே ஹே அப்படின்னா தொழுகை படிக்கிறார்கள் அப்படின்னா என்ன? முசல்மான் லோக் நமாஜ் படுத்தே ஹே. பார்த்துருக்கீங்க இல்லையா நமாஜ் படிச்சு? ஓகே, முசல்மான் லோக் நமாஜ் படுத்தே ஹே. भारत में कई त्योहार मनाए जाते हैं. பாரதத்தில் பல, கையினா பல, மேனி படிச்சிருக்கோம் இல்லையா? தியோஹார்னா ஃபெஸ்டிவல், பண்டிகைகள், மனாயே ஜாத்தே ஹே கொண்டாடப்படுகின்றன. இப்போது
எல்லா லெசனுடைய ஃபில்லப்ஸும் நான் உங்களுக்கு மீனிங் சொல்லி கொடுத்துட்டேன். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு படித்து மட்டும் காமிச்ச ஷார்ட்ஸ் இருக்குது, அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து திரும்ப திரும்ப படித்து பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.